section next நம்ம பார்க்க போற problem the flux setting of a negative sequence relay is 0.2 ampere. The current transformer ratio is 5:1. The minimum value of line to line fault current for the operation of the relay is dash. Right? It's really very interesting question. தெளிவா observe பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்காங்க first? The flux setting of a negative sequence relay is 0.2 ampere. Okay, fine. Flux setting கொடுத்திருக்காங்க. Let me correct it. Flux setting ஓட வேல்யூ எவ்வளவு? 0.2 ampere. Okay, வேற என்ன கொடுத்திருக்காங்க? The current transformer ratio is 5:1. So I1 by I2 equal to 5:1 means 5/1. Clear? Next, the minimum value of line to line fault current for the operation of the relay is dash. அவ்வளவுதான் question. அப்படினா மீனிங் என்ன? அங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருந்திருக்கு, ரைட்? நமக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து என்ன ஆகுது அப்படினா ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நடுவுல சடனா வந்து ஒரு ஃபால்ட் நடக்குது. அப்படி ஃபால்ட் நடக்கும்போது இந்த லைன் டு லைன் ஃபால்ட் கரண்ட் வேல்யூ தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. That is the question, right? Okay. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேட்டா வச்சு நம்மளால அந்த ஃபால்ட் கரண்ட்டை கால்குலேட் பண்ண முடியுமா அப்படிங்கறத செக் பண்ணலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க இங்க? ஃப்ளக்ஸ் செட்டிங் கொடுத்திருக்காங்க, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஃப்ளக்ஸ் செட்டிங் அப்படிங்கிறது கரண்ட் செட்டிங் ஆர் ஃப்ளக்ஸ் பொசிஷன். இத வச்சு நம்ம கால்குலேட் பண்ற ஒரே ஒரு டேர்ம் பிக்கப் கரண்ட் ஆஃப் தி ரிலே. அதாவது ரிலே வழியா போற கரண்ட். கரெக்ட்டா? ரிலேவோட பிக்கப் கரண்ட்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? we saw that is flux setting into what? I2 is another rated current right from the transformer at the secondary side. That is rated current of the transformer at the secondary side. That is called I2. Now here what is the value of flux setting? That is given as 0.2. Current transformer rating secondary side ல எவ்வளவு இருக்கு? 1 ampere. So the value of pickup current is going to be 0.2 ampere. Now we know the value of relay current. relay வழியா போற current தெரியும். இதுல இருந்து யூசுவலா இந்த current நாம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? see transmission line இங்க இருக்கும், right? நம்ம relay வழியா போற current எப்படி டைரக்டா கால்குலேட் பண்ணுவோம்? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? here first you will have a current transformer and then இங்க இருந்து current வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா current transformer ரேஷியோ கொடுத்திருக்காங்க 5:1. ஸ்டெப் டவுன் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த current நம்ம என்ன பண்ணுவோம்? relay வழியா பாஸ் பண்ணுவோம். that is called pickup current. Now I know the value of pickup current, that is 0.2 ampere. That is given. Now I would like to know the current through the transmission line. But transmission line வழியா போற current எனக்கு தெரியணும். எனக்கு relay வழியா போற current தெரியும். அப்ப இத வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? To know the value of current through the transmission line, relay current or we can say that is pickup current into I1 divided by I2. இப்போ நாம என்ன பண்ணுவோம்? யூசுவலா relay வழியா போற current வந்து transmission line கொடுத்துருவாங்க. transmission line வழியா போற current கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி ரிலேல போற கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இந்த கேஸ் வந்து அப்படியே ஆப்போசிட், ரைட்? ரிலேல போற கரண்ட் தெரியும், டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ தெரியும். அத வச்சு நம்ம என்ன பண்ணனும்? we have to find the transmission line current. அப்ப எவ்வளவு வரும்? that is 0.2 into value of I1 is 5, I2 is 1. So that is going to be 1 ampere. Now we know the line current. Next question என்ன சொல்லிருக்காங்க அப்படினா now இப்போ இந்த லைன்ல போற கரண்ட் வந்து 1 ampere. நமக்கு என்ன தெரியும்? ஒரு சிஸ்டம் வந்து 3 phase சிஸ்டம் இல்ல 2 phase நீங்க எடுத்துறீங்க அப்படினா ஒரு லைன்ல 1 ampere போகுது அப்படினா before fault, right? இப்போ இந்த fault நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேஸ் இருக்கும்? எல்லா லைன்லயுமே 1 ampere தான் இருக்கும். கரெக்ட்டா? Same current will started flowing through all lines. But the question is suddenly there is a line to line fault. அப்ப line to line fault வரும்போது what is the relation between fault current and line current? We saw the relation. Fault analysis ல line to line fault ல fault current க்கும், that is line to line fault நடக்கும்போது fault current க்கும் line current க்கும் நடுவுல நம்ம ரிலேஷன் பார்த்திருக்கோம். அதாவது ஒரு ஃபேஸ்ல போற கரண்டோட வேல்யூ that should be equal to fault current equal to √3 times of phase A current அப்படி நான் டிஃபைன் பண்ணிருப்பேன். phase A அப்படி நான் டிஃபைன் பண்ணிருப்பேன். இங்க அதோட வேல்யூ வந்து 1 ampere, right? So இத எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? that is √3 into 1. So the value of fault current is going to be what? 1.732 ampere. Fault analysis இது வரைக்கும் பார்க்காதவங்க போய்ட்டு ஒரு டைம் go through பண்ணுங்க. அங்க லைன் டு லைன் ஃபால்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் நடுவுல நான் ரிலேஷன் கொண்டு வந்திருப்பேன், ரைட்? சோ அதுல இருந்து தான் நீங்க ஆன்சரை கொண்டு வரணும். I hope you understand the logic behind of the protection now. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படினா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். கிளியரா கண்டென்ட் புரிஞ்சது அப்படினா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு உங்க फ्रेंड्स எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படினாலும் கீழ என்னோட மெயில் ஐடி வந்து வீடியோ கீழ கொடுத்திருப்பேன். என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க அனுப்பலாம். So thanks for watching our videos. Thank you all.